தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சிதம்பரம், வணக்கம். போராட்டம் குறித்து தங்களுடைய விவரங்கள். வணக்கம். அதாவது ஸ்டாலின் அரசு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தது. அதே போல் படித்த இளைஞரின் நலன் கருதி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 30% இடங்களை உடனே நிரப்புவதாகவும் பொய்யான தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இதுபோல் 10 அம்ச கோரிக்கைகள் திமுக அரசு தேர்தல் நடத்தி அறிவித்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட சுமார் 1000க்கும் மேற்பட்ட வந்தனர். அவர்கள் இந்த விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல்துறையானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே தடுத்து நிறுத்தி வேலைகளை வைத்து மறுத்தனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருடைய சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த வேலைகளை அகற்றிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்று அமர்ந்த தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறை பணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்ய இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.